நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். ரைட்டு வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, களிமண் கொண்டு 18 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. இல்லைங்களா? ரைட். அதாவது என்ன அப்படின்னா, கூம்பு வடிவுள்ள ஒரு பொருளை அந்த குழந்தை என்னவா மாற்றுது அப்படின்னா உருளையாக மாற்றுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கன அளவு மாறாது. ஓகேங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கூம்போட கன அளவு நமக்கு தெரியும். கூம்போட கன அளவு என்னென்னா, கனம்னா 3ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஹச் r² பை இருக்கும். 3ல் 1. ஓகேவா? ஸோ இப்போ 3 கூம்பை உருளையில் வைக்கலான்னு சொல்லியிருக்கோம். 3ல் 1. ஸோ 1/3 பை r² ஹச். ரைட்டு. இந்த கூம்பு என்னவா மாறுது அப்படின்னா உருளையாக மாறிடுது. உருளைனா நமக்கு தெரியும், உருளையோட கன அளவு இதுதான். ஓகேவா? ரைட். என்ன அப்படின்னா பை r² ஹச். புரியுங்களா? ரைட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கணக்கை போட்டுருவோம். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் டக்கு டக்குன்னு வந்துடும். ரைட். இப்போ இங்கே பாருங்கள் என்ன சொல்லிங்க அப்படின்னா, கூம்போட ஓகேவா? ரைட்டு. கூம்போடைய உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 சென்டிமீட்டர். ஓகே. ரைட். அதே ஆரம் உள்ள, ஸோ ரெண்டுத்துக்கும் ஆரம் என்னது? காமனாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதில் காமனான விஷயத்தை எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம். ஸோ இது கேன்சல் ஆகிரும், இது கேன்சல் ஆகிரும், ஆரமும் கேன்சல் ஆகிரும். ஏன் அப்படின்னா அதே ஆரம் உள்ள, இங்கே எவ்வளோ ஆரம் இருக்குது, இங்கே 1னா இங்கே எவ்வளோ தான்? 1 தான். ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இது ரெண்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிரும். ரைட்டு. வெரி குட், சூப்பர். ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கூம்போடைய உயரம் கொடுத்துருக்கேன். எவ்வளோ? 18ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ 1/3 இன்ட்டு ஹச்சுக்கு போல் என்ன வரும்? 18. இதுதான் கூம்பு. ரைட். இப்போ அடுத்து என்ன வச்சுன்னா உருளையோட உயரம். ஸோ உருளையோட உயரம் தான் இது. ரைட். இப்போ பாருங்கள், 1 3 3 6 3 18. ஸோ ஹச்சோட வேல்யூ என்னது? 6. ஸோ 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படிங்களா? ஸோ இந்த கணக்கு ரொம்ப ஈஸியாக போட்டு ஆன்சர் எடுத்துடலாம். ரைட். வாங்க அடுத்து நம்ம. ஸோ அடுத்த கொஷின்னு ரொம்ப ஈஸியானது தான். அதாவது நம்ம கன அளவோ மொத்த பரப்போ இல்லை வலைப்பரப்போ 14 வகுப்படலை அப்படின்னா அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார்முலாவை நம்ம இறக்கணும். ஃபார்முலா மனப்பாடம் பண்ணலாம். திருப்பியும் இது வரையும் சொல்கிறேன், நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபார்முலா மனப்பாடம் பண்ண அவசியமே கிடையாது. நம்ம ஓனாகவே க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ரைட். இங்கே என்ன சொல்லிக்காம பாருங்கள், 25 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவு காண்க. ஸோ கன அளவுனா ஜம்பிங் சொல்லியிருக்கேன். ஸோ ஜம்பிங் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஜம்ப் பண்ணுறோம். என்ன வருது அப்படின்னா ரைட்டு 5 4 எவ்வளோ? 9. ரைட். 9. ஜம்பிங் இடையில் இருக்கக்கூடிய நம்பரும் 8 1 9. ஸோ ஆன்சர் என்ன வருது? 0ன்னு வருது. ஸோ இது நமக்கு ஏ கரெக்டாக வருது. மற்றது வருதான்னு பார்ப்போமா? ரைட். இங்கே பாருங்கள், எவ்வளவு? 4 4 8. புரியுதா? ஸோ 8 தான். ஜம்பிங் இடையில் இருக்கக்கூடிய நம்பர் 9. டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 1 வருது. ஸோ நமக்கு 0 அல்லது 11 தான் வரணும். ஸோ இப்போ இது கிடையாது. ரைட். இங்கே பாருங்கள், ஜம்ப் பண்ணுறோம். ஸோ ஜம்ப் பண்ணால் எவ்வளோ இங்கே வருது? 5 4 9. ஜம்புக்கு இடையில் இருக்கக்கூடிய நம்பர் 6 1 7. ஸோ இப்போ நமக்கு இங்கே 2ன்னு வருது. ஸோ இது கிடையாது. ரைட். அடுத்து இதை பாருங்கள், இங்கேருந்து ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் அப்படின்னா 5 4 9. ஓகேங்களா? ரைட்டு. 9. ஜம்பிங் இடையில் இருக்கக்கூடிய நம்பர் 8. ஓகே. 7 1 8. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸ் 1 வருது. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ நமக்கான ஆன்சர் யார் அப்படின்னா ஏ தான். ஸோ நமக்கான ஆன்சர் யார்? ஏ. சரிங்களா? ரைட். ஸோ வாங்க அடுத்து எனக்கு பார்ப்போம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், அதே மாதிரி தான். என்ன சொல்லிங்க அப்படின்னா, 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவை காண்க. புரியுங்களா? போன கணக்கு மாதிரியே தான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஜம்பிங் பண்ண போகிறோம். இது ஜம்பிங் பண்ணோம் அப்படின்னா 5 4 எவ்வளவு? 9. ஓகேவா? போன கணக்கு அதே தான் அப்படியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம ஆன்சர் நம்ம போன இப்படி தான் போட்டோம். ஸோ நமக்கான ஆன்சர் இதுதான், 48,510. இது எல்லாமே என்ன அப்படின்னா 14 வகுப்படாது. ஓகே, செக் பண்ணால் நமக்கு தெரியும். புரியுங்களா? ரைட்டு. போன கணக்கு கேட்டால் அதே கொஷினை திருப்பி ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ரைட். பாருங்கள் அடுத்த கொஷினு. ஓகே. ஸோ இந்த கணக்கு பாருங்கள், டைரெக்டாக ஃபார்முலா கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட்டு. ஃபார்முலா கேட்டால் ரொம்ப ஈஸி தான். ஹச் என்ற உயரத்தையும் ஆர் என்ற அடித்தள ஆரத்தையும், ஆரம் வந்து 6, உயரம் வந்து ஹச் ஐயா கொண்ட உருளையின் கன அளவு. கன அளவு நமக்கு தெரியும். ஸோ ஹச் r² பை, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ உருளையின் கன அளவு கேட்டாங்க. இந்த வார்த்தையில் நம்ம குழப்பறதுக்கான வார்த்தை அப்படி சுற்றி விட்ருக்காங்க. ஸோ பயமுறுத்துறதுக்காக. ஸோ நமக்கு ஆன்சர் யார் தான்? ஏ தான். ஓகே. பை r² ஹச். ரைட். வாங்க அடுத்த எனக்கு போவோம். இந்த கொஷின் பாருங்கள், முக்கியமான கொஷினு. என்ன கொஷின் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 15 சென்டிமீட்டர் உயரமும் 16 சென்டிமீட்டர் விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு காண்க. ஓகேவா? நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு நமக்கு தெரியும். வலைப்பரப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
2 அளவு யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஹச்சு, ஆறு, பை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ வளையக்கூடிய காரணம் வந்து எல்லை மட்டும்தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம், ஸ்லாண்ட்டு மட்டும் தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ எல் யூஸ் பண்ணுவோம். புரியுங்களா? ரைட், அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க, கூம்புட வலைப்பரப்பு விஷயம் இவ்வளோ தான். ஸோ இதுக்கான தகவல் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு யார் யார் வேணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. பை ஆர் எல்லுங்களா? ரைட்டு. ஆறு கொடுத்துருக்காங்களா? ரைட்டு, கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? விட்டத்தில் பாதி தான் ஆறும். ஸோ அப்போ 16ல் பாதி 8. ஸோ ஆரோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன எள்ளு வேணும், என்ன வேணும்? எள்ளு வேணும். ரைட்டு, வெரி சிம்பிள். இப்போ இங்கே தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கூம்பில் பார்த்தோம் அப்படின்னா பித்தாகரஸ் உள்ளே வராப்பில் இல்லைன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த செகண்டை தெரிஞ்சிடலாம். ரைட், உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு, நமக்கு ஆரம் நமக்கு தெரியும். ஆரம்னா இதுதான். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இப்படி இருக்கும், ஓகேவா? ரைட். ஸோ இப்படி இருந்தது. அப்போ செங்கோணம் முக்கோணம் உள்ளே இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நல்லா நான் வச்சுக்கிங்க, கூம்பு எதுலேருந்து வரும்? ஒரு டைமென்ஷன் வந்து செங்கோணம் முக்கோணத்துலேருந்து வரும். ஸோ அதை நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இங்கே உயரம் வந்து 15, இங்கே ஆரம் வந்து 8. ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணி கூட்டுனா இங்கே என்ன வருதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சின்னா ஸ்லாண்ட், இதுதான் ஸ்லாண்ட்டு. ஓகே, ரைட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 15 ஸ்கொயர் பண்ணால் அப்படின்னா 225, 8 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 64. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 9, 8, 2. ஸோ 289. ரைட். ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த நம்பரை விட பெரிய நம்பர் தான் இருக்கும். ஸோ 15ஓட அடுத்த பெரிய நம்பர் யார் அப்படின்னா 17 செக் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இங்கே 9ன்னு வந்துருக்கு. ஸோ 17 ஸ்கொயர் நம்பராக இங்கே இருக்குமான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ 17 × 17 பெருக்கி பார்க்குறோம். ஸோ பெருக்குனா 7 7 49. ஸோ வருவதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ 7 7 49, 9 மீதி 4. ஸோ 1 7 7, 7 4 11. ஓகேங்களா? ரைட். அடுத்த பாருங்க, 7 1 கூட்டினா 9 8 2 வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ஸ்லாண்ட்டு யாரோட ஸ்கொயர் நம்பராக உள்ளே இருக்கும் அப்படின்னா 17. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ கணக்கு ஈஸியாக டக்குன்னு என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்லாண்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? ஸ்லாண்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்லாண்ட் என்ன அப்படின்னா 17, அதாவது சாய் உயரம் 17. புரியுதுங்களா? ஸோ செங்கோணம் முக்கோணம் உள்ளார இருக்குன்னு அர்த்தம். ஸோ 15, இங்கே என்னது 8, இங்கே 17. அவ்வளோதான். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் இதான சாய் உயரம். ரைட். சாய் உயரத்தோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் பை. இதில் ஆன்சர் எல்லாமே பையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பையை எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ஸோ பையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆர் நமக்கு தெரியும் எவ்வளோ, 8. சாய் உயரம் 17. புரியுங்களா? ரைட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை பெருக்கணும்னா 8 எவ்வளவு 56ங்களா? ரைட்டு. ஸோ 56. ஸோ 56 முதல் நம்பர் 6ல் இருக்கக்கூடியது. இது எல்லாத்தையும் பெருக்கணும். முதல் நம்பர் யார்? 8 56. 6ல் இருக்கக்கூடிய முதல் நம்பர் யார்? இங்கே 0 இருக்குது. ஸோ இது கிடையாது. இங்கே 8 இருக்குது, கிடையாது. இங்கே 0 இருக்குது, கிடையாது. இங்கே என்னது இருக்குது? 6. ஸோ இதுதான். பெருக்காமல் நம்ம டக்குன்னு என்ன பண்ண ஆன்சர் போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா 136 பைன்னு வரும். ஸோ ஃபுல்லாக பெருக்காமல் டக்குன்னு யூனிட் வச்சு போட்டு போயிடலாம். புரியுங்களா? ரைட். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ 136 பை. புரியுங்களா? ரைட். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.